அனைவருக்கும் வணக்கம். என் நெஞ்சில் குடியிருக்கும் விஜய் அண்ணாக்கு முதற்கண் வணக்கங்கள். அம்மா அப்பாவுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அப்புறம் என்னோட பள்ளி கேஎஸ்வி, அதில் இருக்க தலைமை ஆசிரியர், என்னோட ஆசிரியர்கள் எல்லாத்துக்கும் கடமைப்படுறேன், நன்றி சொல்கிறேன். என்னை இங்கே சேஃபாக கூட்டிகிட்டு வந்த பாலசுப்ரமணியன் அண்ணா, மதியழகன் அண்ணா, முத்துக்குமார் அண்ணா எல்லாத்துக்கும் நன்றி. கல்வியை நீங்கள் இதாக எடுத்துகிட்டு வந்து எங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கறது ரொம்ப மோட்டிவேஷன் தான். நாங்கள் டயர்டாக இருக்கோம் அந்த மாதிரி நினச்சா கூட உங்களோட ஒரு ஸ்பிரிட் வந்துட்டு எங்களை எழுப்புது. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. அது எவ்வளோ தூரம் உணர்த்துதுன்றத சொல்ல முடியல. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. கடைசியாக கப்பு முக்கியம் அண்ணா. அனைவருக்கும் வணக்கம். நான் கரூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன். என்னோட பள்ளியின் பெயர் கரூர் சரஸ்வதி வித்யாலயா. ஃபஸ்ட்டு நாளைய முதல்வருக்கு வணக்கம் சொல்லிக்கிறேன். அண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா. நீங்கள் வந்துட்டு 2026 வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக சிஎம் ஆகணும்னா பெண்களின் முன்னேற்றம் பற்றி, நீங்கள் பெண்களின் பாதுகாப்பு பற்றி பேசியிருக்கீங்க நீங்கள் பொதுக்கூட்டத்தில். அது வந்துட்டு நீங்கள் வந்தால் மட்டும்தான் அது முன்னேற்றம் அடையும். கண்டிப்பாக நீங்கள் சிஎம் ஆகணும்னா அடுத்து வந்துட்டு ஊழல் இல்லாத அரசியல் வந்துட்டு நீங்கள் வந்தால் மட்டும்தான் தவிர்க்க முடியும். அது நீங்கள் கண்டிப்பாக வரணும்னா, ஊழல் இல்லாத அரசியல் இருக்கணும்னா நீங்கள் அந்த இடத்துல இருக்கணும்னா ஒரு சில வார்த்தைகள், ஒரு திருக்குறள் ஒன்று சொல்லணும். ஈன்ற பொழுதின் பெருதிவக்கம் தன் மகனை சான்றோன்னு என கேட்ட தாய். அந்த திருக்குறளுக்கு ஏற்ப 10ஆம் வகுப்பு ஆண்டு பொதுத் தேர்வில் 495 மதிப்பெண்கள் பெற்று எனது பெற்றோருக்கும் எனது பள்ளியில் ஆசிரியர்களுக்கும் நான் பெருமை சேர்த்துள்ளேன். அதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.